السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில 3வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான் ஆதாரம். அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் வேறு எதுவாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம 2 நாட்களாக நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு சான்றாக இன்றைய தினம், மார்க்கத்தில் நீங்கள் யாரும் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லுகிறார், நீங்கள் பல விஷயங்கள்ல பிரிந்திருப்பீர்கள். மனிதர்கள் என்று சொன்னால் மொழியால் பிரிந்திருப்பார்கள், தேசத்தால் பிரிந்திருப்பார். ஒருத்தர் இந்தியன் சொல்லுவான், அவனும் முஸ்லீமா இருப்பான். ஒருத்தர் அமெரிக்கான்னு சொல்லுவான், அவனும் முஸ்லீமா இருப்பான். தமிழன் அவனும் முஸ்லீமா இருப்பான். மலையாளி முஸ்லீம் இருப்பான். அதே மாதிரி பல விஷயங்களில் நம்ம பிரிந்து இருப்போம். குலம், கோத்திரம், ஊரு, இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல பிரிந்து இருப்போம். மார்க்கங்கிற பேர்ல பிரியலாமா? இதான் மேட்ரு. எதுல பிரியலாமோ அதுல நம்ம பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதுல பிரியக்கூடாதோ அதில் நாம பிரிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நம்ம எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான். வ ஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஅரஃபு, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் பிரித்து அறிந்து கொள்வதற்காக. அப்ப இருக்குது, அதெல்லாம் கிளை கோத்திரம் இப்படி எல்லாம் இருப்பு தப்பு இல்லை. இந்த கிளை ஒசத்தி அந்த கிளை தாழ்த்தின்னு சொன்னாதான் தப்பா போகும். அதே மாதிரியான அடிப்படையில் நம்ம பல பிரிவுகள் இருப்பு தப்பு கிடையாது. ஆனால் எதுல பிரியக்கூடாது? மார்க்கத்தில் பிரியக்கூடாது. எனக்கு ஒரு மார்க்கம், உனக்கு ஒரு மார்க்கம். எனக்கு ஒரு விதமான கொள்கை, உனக்கு ஒரு விதமான கொள்கை. எனக்கு ஒரு விதமான நோன்பு, உனக்கு ஒரு வேற விதமான நோன்பு. இப்படி வணக்க வழிபாடுகள்ல, இபாதத்துல, மார்க்கத்துல, தீனுல பிரியக்கூடாது என்று அல்லாஹ் பல இடங்கள்ல நம்மளுக்கு எச்சரிக்கிறான். அதுல ஒரு வசனம் தான் நேற்று இறுதியாக நம்ம சொன்னோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூசா நபி அவர்களுக்கும், ஈசா நபி அவர்களுக்கும், நூஹ் நபி அவர்களுக்கும், முஹம்மதே உமக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அன் அகீமுத்தீன வலா தஃபர்ரகு ஃபீஹி, இந்த தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரிந்து விடாதீர்கள். மார்க்கத்தில் பிரிஞ்சிடக்கூடாது. அப்ப மார்க்கத்தில் பிரியக்கூடாது என்ன அர்த்தம்? எப்ப பிரிவோம், எப்ப பிரியாம இருப்போம்? ஒருவன் சொல்கிறான் என்று கேட்டு நடந்தால் பிரிய மாட்டோம். மார்க்கத்தில் ஏன் பிரிவினை வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்தால் ஒரு முடிவா தான் இருக்கும், பிரிவு வராது. எப்ப பிரிவு வரும்? அல்லாஹ் ஒரு பக்கம் ஒரு செய்தியை சொல்ல, அல்லாஹ்வுக்கு மாத்தமா வேற ஒருத்தர் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு செய்தியை சொல்ல, ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு சாரார் இதை ஏத்து, ஒரு சாரார் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரிவினை ஏற்பட்டு போயிடுது. அப்ப தீனில் பிரிவினை வரக்கூடாது என்கிற வாசகமே எதை சொல்லுதுன்னு கேட்டா, மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷாபி, ஹனபி, மாலிக், ஹம்பலின்னு சொல்லிக் கொடுக்கிறார்கள். 4 வெவ்வேறு, 4 சரி என்கிறார்கள். ஷாபிங்கிறவர் மத்த 3 சரிதான், இதுவும் சரிதான். ஹனபிங்கிறவர் மத்த 3 சரிதான், நாங்க சொல்றோம் சரிதான். அப்ப 4ஆக பிரிவது, 5ஆக பிரிவதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அப்ப சரின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தீனில் பிரிவினை கூடாது என்பது அவங்க விளங்கவே இல்லை. மார்க்கத்தின் பெயரால் எத்தனை விதமாகவும் தொழுது கொள்ளலாம், மார்க்கத்தின் பெயரால் எத்தனை விதமாகவும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், மார்க்கத்தின் பெயரால் ஹலால் ஹராம்களை எப்படி வேண்டாலும் பிரித்துக் கொள்ளலாம். ஒருவருக்கு ஹலால் ஆயிருப்பது இன்னொருக்கு ஹராம் ஆக்கி கொள்ளலாம், ஒருவருக்கு ஹராம் ஆயிருக்கிறது இன்னொருத்தருக்கு ஹலால் ஆக்கி கொள்ளலாம். இதெல்லாம் தவறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல மறுப்பாக சொல்லுகிறான். 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தை சொல்லுகிறான், வலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனில் மார்க்கத்தில் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. ஒரு மார்க்கம் தான். ஒரு மார்க்கம் என்பது எதை சொல்லுகிறது? ஒரு மார்க்கம் எப்ப இருக்கும்? வஹி மட்டும்தான் ஆதாரம் என்று இருந்தால்தான் அது ஒரு மார்க்கமாக இருக்கும்.
பல பேருடைய சொல்லை கேட்டால் பல மார்க்கம் ஆகிவிடும். ஒருத்தன் சொல்ல கேட்டால் ஒரு மார்க்கமா இருக்கும். அந்த ஒருத்தன் யாரு? நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் தான். இதைத்தான் நான் வசியத்து பண்ணி இருக்கிறேன், எல்லாத்துக்கும் இதைத்தான் அறிவுறுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும்தான். அதே மாதிரி வழக்கமாக அந்த ஒற்றுமையின் கயிறு சொல்லுவாங்க இல்லையா, அது 103 அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமியா அனைவரும். அல்லாஹ்வுடைய கயிறுங்கள் இந்த குர்ஆனை, வஹியை, வேதத்தை அனைவருமாக சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிஞ்சிராதீங்க. இது பிடித்துகள் எல்லாம் ஒண்ணு சேரணும் அல்லாஹ் சொல்றான். எல்லாருமா சேர்ந்து எதை பிடிக்கணுமா? அல்லாஹ்வுடைய ஹப்லை, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கயிறுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி விட்டார்கள், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அப்ப அல்லாஹ்வுடைய கயிறு என்று இந்த குர்ஆன்ல சொல்ற வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் என்று குர்ஆன் என்று விளக்கம் தந்திருக்கும் பொழுது அதை எல்லாரும் பிடிக்கணும். அப்ப எல்லாருமே சேர்ந்து குர்ஆனைத்தான் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் பிரிவு வராது. அதை பிடிக்க தவறுனீங்கன்னா, ஒருத்தர் இந்த கையத்தை பிடிச்சி ஒருத்தர் அங்க தொங்குற கையத்தை பிடிச்சான்னு வைங்க, அவன் வேற இவன் வேற ஆயிரும், பிரிஞ்சிடறான். எல்லாருமா சேர்ந்து அந்த உறுதியான முறிந்து போகாத இந்த ஒரு கயிறை பிடித்தால்தான் அவங்க வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் இதுல அல்லாஹ்வுடைய கயித்தை எல்லாரும் சேர்ந்து பிடிங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதுவும் எதை காட்டுது என்று சொன்னால், இந்த தீன் ஒண்ணுதான், ஒரு அல்லாஹ் சொல்றது மட்டும்தான் மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயத்துல 153வது வசனம். என்ன சொல்றான்னு கேட்டா, வ அன்னஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நபியே நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த இதுதான் நான் இப்ப உங்களுக்கு வாழ்ந்து காட்டுறேனே, போதிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேனே, இதுதான் என்னுடைய ஒரே நேரான வழி. ஒரு வழி, அன்னஹாதா ஸிராத்தி, இதுதான் என்னுடைய பாதை, முஸ்தகீமன் நேரான ஒரே பாதை இதுதான், ஃபத்தபியூஹு, இந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியை பின்பற்றணும். அனைத்து முஸ்லிம்கள் அந்த ஒரு வழிதான் இருக்க வேண்டும். பல வழிகளை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, பல வழியை பின்பற்றினால் அந்த ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பிவிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, இந்த 23 வருஷம் நான் உங்கள்ட்ட வாழ்றேன், உங்களுக்கு போதனை செஞ்சிருக்கிறேன், இந்த போதனை வாழ்ந்து காட்டி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், அங்கீகரிச்சிருக்கிறேன், இதுதான் நான் காட்டின பாதை. இது ஒரு பாதை தான். இந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர இதை விட்டுட்டு வேற பாதைகளை நீங்க பின்பற்றினீர்களே ஆனால் இதை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இதையும் பின்பற்ற அதையும் பின்பற்றுன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தன் ரோடு இருக்கிறது, பிரதான சாலையில போய்கிட்டு இருக்கிறவன் இன்னொரு பக்கம் திரும்பிட்டான்னு சொன்னா அதை விட்டுட்டான்னு அர்த்தம். இதுலயும் போன அதுலயும் போறேன்னு சொல்ல முடியுமா? இதுல அதுலயும் போக முடியுமா? 2 சாலைகள் இருக்கும் பொழுது ஒரு சாலையில போனா அதுல போய்கிட்டு இருக்க வேண்டும். வேற பக்கம் எப்ப திரும்பிட்டானோ அவன் பிரதான சாலை விட்டு விட்டான், சரியான பாதை விட்டு விலகி விட்டான். அது அல்லாஹ் உதாரணத்தின் மூலம் சொல்றான். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அவனுடைய அந்த ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும். பல வழிகளை பின்பற்றாதீங்க. இஸ்லாத்தின் பெயரால் பல வழி கூடாது. சாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி எதுவுமே கூடாது. ஒரு வழிதான் நபி வழி. அந்த ஒரு வழிதான் இருக்க வேண்டுமே தவிர இஸ்லாத்தின் பெயரால் பல வழி இருக்கக்கூடாது. பல வழி சென்றால் இந்த ஒரு வழி விட்டு விட்டீர்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக இதைத்தான் அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். வஸான வசியத், வசியத்துனா மரணிக்கிற நேரத்தில் முக்கியமான செய்தியை சொல்லுவாங்க இல்லையா, அது வசியத்து. அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. அல்லாஹ் வசியத்து செய்யறான் என்றால் முக்கியத்துவம் படுத்தி சொல்றான்னு அர்த்தம். அப்ப தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்காக வேண்டி இதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். பேசிக்க கரெக்டா வச்சுக்கிறேங்க. ஒரு வழிதான், பல வழி வேண்டாம். நான் சொன்ன ஒரே பாதையில் இருங்க. என் தூதர் எந்த வழியை செஞ்சு காட்டினாரோ அந்த வழியை விட்டு விலகிறாதீங்க. இதை 6வது அத்தியாயத்துல 153 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்துல, வலா தனாஸவு, பாதியை சொல்லுவாங்க, வலா தனாஸவு, நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், தப்ஷலு ததஹப ரீஹுக்கும், இதனால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய பலம் குன்றிவிடும். இப்படின்னு இருக்கிறாங்க. ஒற்றுமையாக இருக்கணும். சில ஆளுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க, முந்தி உள்ளே விட்டுருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அத்தியுல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸவு, அதுல சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த சண்டையிட்டுக் கொள்ளாத மட்டும் பிரிச்சுக்கிடுவாங்க.
அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, அதுல முரண்பட்டு விடாதீர்கள். அதுல முரண்பட்டால் நீங்கள் பலம் கொண்டு விடுவீர்கள். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறதுல எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதுல நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்துல 8வது அத்தியாயத்துல 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் தீனை பிரிக்க கூடாது. தீன் ஒரு தீன் தான், ஒரு மார்க்கம் தான், பல மார்க்கம் இல்ல. இதுகளெல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது? வஹி மட்டும்தான் மார்க்கம். அந்த ஒரு மார்க்கம் எது? அல்லாஹ் நமக்கு எதை சொன்னானோ, அவனுடைய தூதர் வழியாக எதை காட்டினானோ அது ஒண்ணுதான் மார்க்கமே தவிர அவங்க காலத்துல இல்லாத எதுவா இருந்தாலும் எவ்வளவு அழகானதாக தோற்றமளித்தாலும் அது இஸ்லாம் அல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹி அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதற்கு ஆதாரமா இருக்குது. இது போக பல இடங்கள்ல மனிதனுக்கு மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம்ல, இதெல்லாம் கடுமையா கண்டிக்கிறான். ஆளாளுக்கு ஹராம்ங்கிறீங்க, ஆளாளுக்கு ஹலாலுங்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு தொனியில அல்லாஹ் பல வசனங்கள்ல கண்டிக்கிறான். ஹலால் ஹராம்னு சொல்லி சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை மனிதருக்கு கொடுக்கறாங்க இல்லையா? அதுகளெல்லாம் கடுமையாக கண்டிக்கிற வசனங்களும் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 16வது அத்தியாயத்துல 116வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது ஹராமு என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. லிதப்தரு அலல்லாஹில் கதிப, இப்படி சொன்னால் அல்லாஹ் மேல நீங்க பொய்யை இட்டு கட்டுறீங்க. ஹலால்னு நான் சொன்னாதான் உனக்கு ஹலால் ஆகும். நான் சொல்லாத ஒன்றை நீ ஹலால்னு சொன்னா என் பேர்ல இட்டு கட்டுன்னு அர்த்தம். நான் சொல்லாத ஹராமாக்காத ஒன்றை நீ ஹராமாக்கினால் அப்ப நான் தான் ஹராமாக்கிறேன்னு மக்கள்கிட்ட கொண்டு போறேன். மக்கள் அப்படிதான் நம்புறாங்க. நீங்க சாதாரண ஹராமுடைய ஏதாவது சொல்லி பாருங்க, என்ன வழங்குவாங்க? ஓ அல்லாஹ் தான் ஹராமாக்கிட்டான்னு நினைப்பாங்க. இந்த ஹராம்ங்கிற வார்த்தைக்கு என்ன மக்கள் விளங்கிடுவாங்க? மக்கள்கிட்ட போய் என்ன செய்வீங்க? டீ குடிக்கிற ஹராமுங்கிறீங்க, அவன் மக்கள் என்ன விளங்கிடுவாங்க? ஓ அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் போல விளங்கிடுவாங்க. அப்ப அல்லாஹ் ஹராமாக்குறான்னு இட்டுக்கிறதுன்னு சொல்றீங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஹராம் நீங்களா சொல்றீங்க, ஒரு விஷயத்தை நீங்களா ஹலால் தீர்ப்பளிக்கிறீங்க. அல்லாஹ் தான் அதை சொன்னாங்க மக்கள் விளங்குவாங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாகிறேன்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டினீர்கள். அப்ப சொல்றான் அல்லாஹ், வலா தக்குனு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி கொண்டு ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது ஹராம் என்று சொல்லக்கூடாது. லிதப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்களை இட்டு கட்டி இப்படி சொல்லிவிடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்ப கடல் பிராணி நண்டு இருக்கு, நண்டு கேள்விப்பட்டிருமா இல்லையா? நண்டு சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வருது. முக்காவாசி இமாம்கள் ஹராம்ங்கிறாங்க. இமாம்கள் பேர் எடுத்த முக்காவாசி பேர் என்ன செய்யறாங்க? ஹராம்ங்கிறாங்க. அப்ப ஹராம்னு சொன்னா அது என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அதுக்குள்ள ஆதாரம் எங்கப்பா? அல்லாஹ் எங்கப்பா? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்களா? இல்ல. வேற எப்படி ஹராமாவும்? அப்ப அல்லாஹ்வும் நண்ட ஹராம்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் நண்டு ஹராம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. ஒரே ஒரு மதுஹப்ல மட்டும் ஹலால்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற மதுஹப்ல ஹராம்ங்கிறாங்க. அது இல்லாம நிறைய பேர் ஹராம்ங்கிறாங்க. இந்த ஹராம்னு சொல்ல நீ யார்? நண்டு ஹராம் ஆக்குறது நீங்க யாரு? அப்ப என்ன அல்லாஹ் மேல இட்டு கட்டுறா? அல்லாஹ் கடல்ல உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு ஹலால்னு சொல்லி காட்டுறான். உஹில்லலக்கும் ஸைதுல் பஹரி வ தஆமுஹு, கடலில் வேட்டையாடுவதும் அதில் உள்ள உணவுகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. ஏதாவது ஹராம் இருக்குமானால் அவன் சொல்லியிருப்பான். கடல்ல உள்ள இந்த பிராணிகள் எது எது ஹராம் என்று அவன் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லி இருப்பான். அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லாம இருக்கும்போது சுறா சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாதாரண மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் சாதாரண எடுக்க மாட்டேங்கிறான். இதை சொல்ல நீனா நானா? அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்? நீ நண்டு தின்னு திங்காம அதனால என்ன இருக்கு? நம்ம சாப்பாட்டு மேட்டர் அப்படி நினைக்கிறோம். சாப்பிடுற மேட்டர் நம்ம இருந்து சாப்பிடுறோம், தனித்துட்டு போறோம். அப்படி கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்ன? நண்டு சாப்பிடாத நண்ட ஹலால் நான் ஆக்கி இருக்கிறேன், அது நீ ஹராமுங்கிற. அப்ப நான் அனுமதித்து நீ தடுத்தால் நீ அல்லாவா? நீ நான் ஒன்னா எனக்கு எதிராக நீ தீர்ப்பளிப்பியா? அப்ப என் மீது இட்டு கட்டி சொல். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான் இதை. அப்ப அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கிறோம். ஹாதா ஹலால் ஹராம்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது. சில மதுஹப் இமாம்கள்ட்ட நீ கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு குருவி எடுத்து மைனாவை சாப்பிடலாமா கேட்டா சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது சொல்லவே மாட்டாங்க. நீங்க எந்த மதுஹப்னு சொல்லுங்க, அது மாறு மதம் மாதிரி. சாதினா கூட அனபினா சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? எதையாவது சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலான்னு ஒரு பதில் வராது. ஏன்? பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் சாப்பிடலான் இருக்காரு, ஒருத்தர் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் மக்ரூஹ் இருக்காரு, ஒருத்தர் ஹராம் இருக்காரு, 4 இருக்குது. நீ என்ன குரூப்ல உள்ளாலும் சொல்லு,
உனக்குரிய தீர்ப்பை நான் சொல்றேன்னு சொன்னா இது என்னது? அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. பத்திரிகைகள், இஸ்லாமிய பத்திரிகைகள் நடத்துறவங்க கேள்வி கேட்டு பாருங்க, மதரசாக்கள்ல ஃபத்வா கேட்டு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சாப்பிடலாமான்னு கேட்டா நீங்கள் உங்கள் மதுஹபை சொல்லவில்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அல்லாஹ் மேல இட்டுக்கட்டுறது. அல்லாஹ் ஒண்ணுதான் உண்மையா இருந்து மீதி 3 பொய் தானே. ஒண்ணுதான் அல்லாஹ் சொன்ன மார்க்கமா இருந்தால் மீதி 3 ஃபத்வா என்னது? அல்லாஹ் மேல இட்டு கட்டி இருக்கிறாங்க. அதுதான் இந்த வசனத்தை கடுமையா கண்டிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் சுரக்காவு ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் ஏதனில்லாஹ் ஏதன்பிகில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை இவர்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? நான் அனுமதிக்கவில்லை, அத மார்க்கம் நீ சொல்ற, அப்ப அவங்க எல்லாம் உனக்கு தெய்வங்களா? உனக்கு தனி மார்க்கத்தை உண்டாகக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? நல்லா கேட்கலாம். அப்ப இது எது கேட்கிறான்? இன்னைக்கு நம்ம இன்றைக்கு சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் பார்க்கிறோம், ஒரு தர்காவை கட்டி அதை வழிபடுறான், அதை கடவுள் நினைச்சிட்டு கும்பிடுறான், அங்கேயும் பிரார்த்தனை செய்யறான், நேர்ச்சி செய்யறான். சில பேர் சமாதிகளில் போய் தவாப்பே செய்யறான், காபாவில் செய்யற மாதிரி என்ன செய்யறான், தவாப்புலாம் செய்யறான். இதெல்லாம் தீன்ல உள்ளதுன்னு ஒருத்தர் சொல்றான். அல்லாஹ் அதை கேட்கிறான், நான் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை தீனு சொன்ன ஒரு குட்டி தெய்வம் யாரான்னு கேட்கறான். அது தெய்வம் அஜர்ப்பு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அஜர்ப்பு நீங்க அல்லாஹ் வைக்க இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தான் சட்டம் போடணும், அல்லாஹ் இதை அனுமதிக்கல, இவர் அனுமதிக்கிறாரு, அப்ப யார் உனக்கு அவர் தெய்வமா? அப்ப நான் அனுமதிக்காத ஒன்றை உனக்கு அனுமதித்த அந்த தெய்வம் யார்? அப்படி ஏதாவது தெய்வங்கள் இருக்கிறார்களா, குட்டி தெய்வங்கள் இருக்கிறார்களா என்று கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வார்த்தையை கேட்கிறான். நான் தான் இந்த மார்க்கத்துக்கு அதிகாரி, என் மார்க்கத்தில் நான் அனுமதிக்காத ஒன்றை எவனை அனுமதித்தால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அந்த கருத்து 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? அம்லஹும் சுரக்காவு, இவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்களா? ஷரவுலஹும் மின தீனி, தீனில் இவர்களுக்கு புதிய சட்டத்தை உருவாக்கி, மாலம் ஏதன்பிகில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்கவில்லையே அப்படியான ஒரு சட்டத்தை உண்டாக்கி தரக்கூடிய தெய்வங்கள் இவர்கள் இருக்கிறார்களா? அப்ப சட்டத்தை தெய்வம் தான் உண்டாக்கணும். அதுல அல்லாஹ் சொல்லி தரான், சட்டத்தை உண்டாக்குறான் தெய்வம் தான் உண்டாக்கணும். தெய்வம் ஒண்ணுதான் உலகத்துக்கு. நிறைய தெய்வம் இருந்தா நீ ஆளுக்கு ஒரு தெய்வத்தை சட்டத்தை உண்டாக்கிட்டு போ. இந்த உலகத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு தெய்வம் ஒண்ணுதான். அப்ப தெய்வங்கள் தான் சட்டத்தை உண்டாக்கணும் என்று சொல்லும் பொழுது உனக்கு சொன்ன தெய்வம் யாரு? அப்படி தெய்வங்கள் உண்டா என்று அல்லாஹ் கடும் கோபத்தோடு கேட்கிறான். அதே மாதிரி 5:87 வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிற தூய்மையான உணவுகளை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையான உணவுகளை ஹலாலாக்கி இருக்கிறான், அதை நீங்கள் ஹராம் ஆக்கிறாதீங்க. வலா தாத்தது, வரம்பு மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை நான் நேசிக்க மாட்டேன், அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு இதுல சொல்றான். இது என்ன மேட்ரு? அல்லாஹ் ஹலாலாக்குனத ஒருத்தன் திங்காம வந்து அல்லாஹ்க்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாம் கோவம் வர தேவையே இல்லை. ஒரு 10 பொருள் இருக்கு, 5 பொருள் ஹராம்னு ஒதுக்கிட்டீங்க, உனக்கு நஷ்டம். இதுல அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த முடிவெடுக்க நீ யாரு? அதைத்தான் அல்லாஹ் பார்க்கறான். நீ நஷ்டப்படுறத பார்க்கல, அல்லாஹ்வுக்கு லாபம்னு பார்க்கல. நான் இதை எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, இதை சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதிச்சுட்டேன். நான் அனுமதிச்ச 4 பொருள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் திங்க கூடாதுன்னு சொன்னா, இன்னென்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப நீங்க என்னுடைய பவரை எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க திங்காம அது மேட்டரே கிடையாது. விரும்பாம ஒருத்தர் சாப்பிடாம இருந்தான்னு சொன்னா குற்றமும் கிடையாது. எத்தனை ஹலாலான உணவு இருக்கிறது. அந்த உணவுகள் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சில பேருக்கு என்ன செய்ய, மீன் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டாரு, அது குற்றம் கிடையாது. இது ஹராமும் சாப்பிட குற்றமாயிரும். உங்களுக்கு நண்டு பிடிக்காது சாப்பிடலையா, இறைச்சி பிடிக்காது சாப்பிடலையா, கோழி பிடிக்காது சாப்பிடலையா, நீங்கள் உங்க அளவுக்கு சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம். கோழியை கொண்டாந்து வைக்கும் போது கோழிலாம் ஹராமுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு வர்ற கோவம் அல்லாஹ்வுக்கு எடுத்து வராது. அல்லாஹ் அவ்வளவு கோவப்படுவான். இது ஹராம், நீ யாரா? உனக்கு பிடிக்காது திங்காம போ. ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கான அதிகாரம் உனக்கு எங்க இருக்குது? அப்ப எந்த ஒரு பொருளையும் ஒருவர் தவிர்த்துக் கொள்வது என்பது வேறு. அல்லாஹ் ஹலால் சொல்லி இருக்கும் பொழுது அது ஹலால் என்று அறிவித்து விட்டு ஒன்னளவில் தவிர்த்துக் கொண்டால் குற்றம் இல்லை. ஹராம் உண்டாக்குனா குற்றம், வரம்பு மீறல். வரம்பு மீறின யாரு எனக்கு பிடிக்காது, பிடிக்காது அர்த்தம், நரகத்தில் கூட அர்த்தம். வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறியவர்களை நான் நேசிக்க மாட்டேன், வரம்பு மீறினா தண்டிப்பேன் அர்த்தம். இந்த கருத்தை எல்லாம் 5:87 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எல்லாம் கேட்கிறான் பாருங்க. எல்லாமே இந்த மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம் பண்ணாங்கல்ல, யூதர்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான். அது இங்கே இருக்குது.
எந்த யூதர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் கண்டிச்சானோ அது எல்லா தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மாத்திரம் தான் தலைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், கது ஹஸிரல்லதீன கத்லு அவுலாதஹும் சபகம் பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே புதைத்துக் கொள்ளுகிறார்களே. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. உயிரோட குழந்தைகள் பொம்பளை பிள்ளை பிறந்தா சாவடிச்சு போடுவாங்க. அப்ப தங்களுடைய பிள்ளைகளை அறியாமையின் காரணமாக கொலை செய்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். வஹர்ரமூ மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹலால் ஆக்கியதையும் ஹராம் ஆக்கி விட்டார்களே, அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சில விஷயங்களை ஹலால் ஆக்கி இருக்கிறான். ஹலால் ஆக்கின விஷயத்தை யார் ஹராம் ஆக்கிட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால. எதனால் நஷ்டமடைகிறான்? அல்லாஹ் ஹலால்ங்கிறான், ஹராம்ங்கிறான். அப்ப அல்லாஹ் தான் ஹராமாக்குறாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குறான், ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறான். அப்ப அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால நஷ்டமடைந்து விட்டார்கள். கது வல்லு, இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். வமா கான முஹ்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்களே இல்லை. எப்படி சொல்றான்னு பாருங்க. அப்ப அல்லாஹ் தந்திருக்கிற ரிஸ்கை ஹராம் என்று நீங்களா சொன்னால், அவன் பன்றியை ஹராம் ஆக்கியிருக்க ஹராம்னு சொல்லுங்க. நாய தூதர் மூலமா நாயை ஹராம் ஆக்கியிருக்கிறான், அது ஹராம்னு சொல்லுங்க. அது மாதிரி கழுகு இது மாதிரியான பிராணிகளை ஹராம் ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் ஹராம்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்காம இருக்கும் பொழுது நீங்களாக ஒன்றை ஹராம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது என்ன சொல்ல போனா, உதாரணமா நாங்கெல்லாம் சிறுவர்களாக இருந்த மக்தபுல் அலிக்கு ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்துல அரக்கை சட்டை போட்டு போவோம். அரக்கை சட்டை போற ஹராமு அது சொல்லுவாரு. அரக்கை சட்டை போட்டு போனோம்னா அரக்கை சட்டை ஹராமும். நாங்கள் அரக்கை பள்ளிக்கூடத்துக்கு போவோம், அரக்கையோட போவோம், பள்ளிக்கு ஓத போவோம், முழுக்கோட போவோம். 2 சட்டை வச்சிருப்போம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லா வீடுகள்லயுமே 2 சட்டை வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு. 2 சட்டை 2 வகையில. பள்ளிக்கு அனுப்பும் போது முழுக்கை சட்டையும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அரக்கை சட்டையும். எதனால அப்படி செஞ்சாங்க? இந்த அஜர்த்து என்ன செய்வாரு, ஹராம செஞ்சுக்கிற அரக்கை சட்டையை போட்டு பள்ளிக்கு வரலாமா அப்படிங்கிறாரு. இது அல்லாஹ் இட்டு கட்டுறதானே? அல்லாஹ் அரக்கை சட்டை ஹராம் ஆக்கி இருக்கிறானா? அரக்கை சட்டை அறவே கைக்கு சட்டை இல்லாம ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்களே, ஒரு துண்டை மட்டும் போத்திக்கிட்டு முழு கையுமே வெளியே தெரியும், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அரக்கை சட்டை ஹராம் என்றெல்லாம் சொன்னார்களே, அதை நம்ம கேட்டு நடந்தமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹீன்னு தெரியல. ஆதாரத்தை கூட எங்க பாப்பா கேட்டுக்கணுமா இல்லையா? நான் சின்ன பிள்ளை கேட்கல, என் தகப்பனார் கேட்டிருக்கணும்ல. எப்படி நீ சொல்லலாம்? அது ஒரு ஆதாரத்தை கூட என் தகப்பனார் கேட்கல, என் பாட்டனாரும் கேட்கல, ஏன் அவங்களுக்கு மாதிரி தெரிவு இல்ல. நாளைக்கு கேட்டக்கூடாது. பேண்ட் போட ஹராம் நாங்களா இல்லையா? நாங்கெல்லாம் சிறுவர்களா இருந்த காலத்துல என்ன செய்வாங்க, பேண்ட் போடக்கூடாது ஹராமு. ஏன் ஹராம்? ஹராமு அப்படின்னா என்னது? ஏன் போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது அப்படி குர்ஆன்ல இருக்குதா? எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம். தடுக்கப்பட்டது பட்டு ஆடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, காவி உடை தடுக்கப்பட்டிருக்கிறது, பாக்கி எதுவும் தடை கிடையாது. எந்த விதமான ஆடை என்ன செய்யல, மார்க்கத்தில் தடுக்கப்படவே இல்லை. பெண்களாக இருந்தால் அவங்களுடைய அங்க அவயவங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஆடைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எதுவும் தடை கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ அரக்கை சட்டை போடாத, பேண்ட் போடாத, கிராப் வெட்டக்கூடாது ஹராம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் முடி வெட்டுறோம்ல, முடி கிராப் மாதிரி வெட்டுவாங்க, இந்த மாதிரி வெட்டு. இதெல்லாம் வெட்டினா என்ன செய்யறது, ஹராம். அந்த காலத்துல ஹராம் பண்ணுவாங்க, கிராப் வெட்டுன்னு ஹராம்னு சொல்லிடுவாங்க. முட்டை தான் போடணும், இல்லைன்னா என்ன செய்யணும், புள்ள கிருதா மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த 2 வகையத்துல எல்லாம் ஹராம். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வாயில வந்த மணிக்கெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றபடி நடக்கத்தான் செஞ்சிச்சு. யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் உலமாக்களும் செஞ்சார்கள். அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், அலா ஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறதை ஹராமாக்கினார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியதற்காக நஷ்டமடைந்து விட்டார்கள். கது வல்லு, நிச்சயமாக வழிகட்டு விட்டார்கள். வமா கான முஹ்ததீன், அவங்க நேர்வழி பெற்றவர்களாக இல்லவே இல்லை. இது 6:140 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:32 கேட்கிறான்ல, குல் நபியை கேளுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்தை ஹராமாக்கியவன் யாரா? கேள்வி மாதிரி கேட்கிறான்ல. மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்துல அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனை கவர்ச்சியான விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஜீனத்துகளை ஹராமாக்கியவன் யார்? நாங்களும் அந்த ஜீனத்தை ஹராம், குற்றாலம், அந்த கொடைக்கானல் இதுக்கெல்லாம் போகல, கொடைக்கானல் ஊட்டிக்கலாம். நாங்க மாரசால படிக்கும் போனா பெரிய பா மாதிரி பார்ப்பாங்க, கொடைக்கானல் போறான், இல்ல சினிமா படைக்கு போற மாதிரி பார்ப்பாங்க, அடுத்து வரலாம். ஏன்னு கேட்டா அதெல்லாம் ஜீனத்து. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக படைச்சிருக்கான். அதை பார்த்து ரசித்து அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறோம்.
அதுக்காக வேண்டி சுத்தி பார்க்கிற ஒரு அவசியமே இருக்கு மார்க்கத்துல. அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஹராம் பண்ணுவாங்க. அல்லாஹ் வெளிப்பா தன்ன அல்லத்தி அகரஜல் இபாதிஹி, தன்னோட அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திருக்கான பூமியில அந்த ஜீனத்துகளை அந்த அலங்காரங்களை எல்லாம் ஹராமாக்கணும்னு யாருக்கான்னு கேட்கறான். யாருன்னு கேளு, உனக்கு யார் ஹராமாக்க உனக்கு அதிகாரம் தந்தா அப்படிங்கிற அடிப்படையில் கோபமா கேட்கிறான். அதே மாதிரி ஒரு தையிபாத்தில் ரிஸ்கி, உணவுகளில் தூய்மையான உணவுகளை ஹராமாக்கினவன் யார்? இந்த அலங்காரத்தை ஹராமாக்கினவன் யார்? அல்லாஹ் தந்திருக்கிற ரிஸ்கை ஹராமாக்கினவன் யார் என்று கேட்டுவிட்டு நபிக்கு பதில் சொல்லுகிறான். குல் நபி, நீங்க சொல்லுங்கள், ஹியல் இல்லதீன ஆமனு, இந்த கவர்ச்சியான உலகத்து பொருள்கள் எல்லாம் மூமினானவர்களுக்கு ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவிலே அவர்களுக்கு இது இருக்கிறது. ஹாலிசத்தன் யௌமல் கியாமா, கியாமனாலே அங்கே இவங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கிறது. ஒண்ணு மத்தவனுக்கு கிடையாது. நமக்கு தான் ரெண்டு, இங்கே அந்த கவர்ச்சியை ஹலாலாக்கி இருக்கிறான். நல்லவர்கள் நடந்தால் சொர்க்கத்தில் அங்கே அதை தருவான் என்று அல்லாஹ் வந்து அது ஹலால் என்பதற்கு ஒரு ஆதாரத்தோடு சுட்டி காட்டுகிறான். இது 7:32 இருக்கிறது. அதே மாதிரி 4 மாசம் இஸ்லாத்தில் புனிதமான மாசம். 4 புனிதமான மாசம் என்னன்னா போர் செய்யக்கூடாத மாசம். புனிதம்னா என்ன, ரமலானுக்கு நிகரான மாதமே இல்லை. ஆனா அந்த 4 ரமலான் வராது. புனித மாதம் சொல்றோம்ல, புனித மாதத்துல எது வராது, இந்த ரமலான் மாசம் வராது. ரமலான்ல பதில் போர் நடந்துச்சு. போர் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட மாதத்துல இது வரல, இது வரல. முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹஜ், ரஜப், இந்த 4 மாசம் தான் இருக்கு போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்த ஒரு மாதம். எவ்வளவு சண்டை வந்தாலும் இந்த 4 மாசத்துல என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை செய்ய மாட்டாங்க. இதுல என்ன பண்ணாங்க கேட்டா, மக்காவில் உள்ள காபிர்கள் ஒரு தேவை வரும்போது முகரத்தில் சண்டைக்கு போவாங்க. முகரத்தில் போகக்கூடாதுல, அதுக்காக என்ன செய்வாங்க, முகரத்தில் சண்டைக்கு போயிட்டு நம்ம ரமலான்ல ஹரமாக்கிடுவோம், வேற மாசம் வச்சுக்கிறோம். ஏதோ 4 மாசம் கணக்கு, நம்ம முகரத்தில் போய் யுத்தத்தை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், ஷாபான்ல வச்சுக்கிடுவோம், ஏதாவது மாசத்துல ரபியுல் அவல்ல நம்ம புனிதமாக்கிடுவோம். அப்ப 4 மாதங்களை பெயர் குறிப்பிட்டு புனிதமானது என்று சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க, புனிதமான மாதத்துல சண்டைக்கு போயிட்டு அந்த மாதத்துக்கு பதிலாக இந்த ஆண்டு வந்து நம்ம ஷாபானுக்கு மாத்தி விட்டோம், ஷாபான் மாதத்துல நாங்க சண்டை செய்ய மாட்டோம், அதுக்கு பதிலாக இந்த முஹர்ரம் மாசத்துல போய் நாங்க யுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு செய்வாங்க. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம். இது இஸ்லாம் ஏற்றுக்கிடுச்சு. 4 மாசம் புனித மாசம்ங்கிறது அதெல்லாம் கண்டிக்கிற. அப்படி கேட்கிறான்னா, இன்னமன் நசீவு, இந்த மாதங்களுடைய புனிதத்தை தள்ளி போடுவது, நசீவுனா தள்ளி போடுவது, ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, ஏற்கனவே இருந்த குஃப்ரை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிறோம். நீங்க ஏற்கனவே குஃப்ர்ல நடந்துட்டு இருக்கிற, 10வது என்ன செய்யற, புனிதமான மாதம் 4 மாதத்தை சொல்லி இருக்கும் பொழுது கேள்வி பண்ற விதமாக நீ புனிதமாக்குறத கையில் இருக்கிற. அப்ப அல்லாஹ் தான் முஹர்ரத்தை புனிதமாக்கி இருக்கிறான்னு சொன்னா அந்த புனிதத்தை காப்பாத்தன, நீ அந்த புனிதத்தை எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யற, ஷாபான் மாதத்துக்கு அந்த புனிதத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா நீ வந்து குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிக்கிற. இல்லையில் பிஹில்லதீன கஃபரு யுஹில்லுனஹு ஆமன் வ யுஹர்ரிமுனஹு ஆமன், சில வருடங்களில் ஹலால் என்று சொல்கிறார்கள், சண்டை செய்யலாம் என்கிறார்கள் அந்த மாசத்துல, சில வருடங்களில் சண்டை செய்யக்கூடாது என்கிறார்கள். இப்படி சொல்லி தள்ளி போடுவது குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிவிடும். இதுக்கு என்ன வழங்குது, ஒரு 4 மாதம் புனிதம் அறிவிச்சான்னு சொன்னா அது தள்ளியே போடக்கூடாது. அவன் அறிவிச்சதுதான், எந்த காரணத்துக்காக என்ன செய்ய முடியாது, போய் மாற்றிட முடியாது. இப்படி செய்பவர்களை எல்லாம் என்ன செய்யறான், கடுமையாக கண்டிக்கிறான். இவங்களை சொல்லிட்டு இவங்களுடைய கெட்ட செயல் வந்து இவங்களுக்கு அழகா தெரிகிறது, கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம செய்வாங்க. இப்படி மாதத்தினுடைய புனிதத்தை தள்ளி போட்டுட்டு அதுல எந்த விதமான உறுத்தல வெக்கமும் இல்லாம சர்வ சாதாரணமா அதை செய்வாங்க. அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், இந்த காபிர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். இப்படி அல்லாஹ் செஞ்ச புனிதத்தை தள்ளி போடுறதெல்லாம் கூட கையில எடுக்கிறதாம். நம்மளும் சொன்னா தள்ளி போடுறோமா இல்லையா, நோன்பு இருக்கிற தள்ளி போடுறீங்களா, என்னது எந்த மாதத்தில் உள்ளது, நோன்பு இருக்கிறது ஒரு டைம் இருக்குது. என்ன டைம், சும்மா திமுசியாம இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் சட்டம் போடுறான். என்ன போடுறான், நோன்பை வந்து இரவு வரும் வரை பூர்த்தியாக்குங்க. இரவுங்கிறது என்ன, இஸ்லாத்துல இரவுங்கிறது என்ன, சூரியன் மறைவுதான் இரவு. ரசூல் அப்படின்னு சொல்றாங்க, இரவு வந்து சூரியன் வந்து கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிருங்க, நோம்பாளி நோம்பு திறந்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி லா யஸாலுன் நாஸு பிஹைரின் முஅஜ்ஜலுல் ஃபித்ர, நோம்பு திறப்பதை விரைந்து விரைந்து செஞ்சால்தான் நீங்க நல்ல காரியத்தை செய்றீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து 6:37க்கு இன்றைய தேதியில சூரியன் மறையுது சென்னைக்கு கணிச்சு சொல்றான். இது ஒவ்வொரு ஊருக்கும் கணிச்சு சொல்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யுது, இன்னைக்கு எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் பிரேயர் போட்டு பாருங்க,
அதுல என்ன ஒரு சென்னை லொகேஷன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா சென்னையில எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் அதுல என்ன செய்யுது அவன் கணக்கு பண்ணி சொல்றான். எந்த ஒரு தேர்ந்தெடுத்தாலும் அந்த ஊர் கரெக்டா காட்டும். சென்னைக்கு இன்னைக்கு போட்டு 6:32 போட்டிருக்கு, நோம்பு அட்டைன்னு போட்டிருக்காங்க, 6:42 போடுறாங்க. 6:37 சூரியன் மறைஞ்சிருது. சூரியன் மறைஞ்சிற வரைக்கும் தான் நோம்பு வைக்கிற கடமை இருக்குது. நம்ம போடுற நோம்பு டயத்தில் 37 இருக்கும். மற்றவங்க சுண்ணத்து மாத்திரம் போடுற அட்டை எடுத்தீங்கன்னா 6:37 மறைந்த பிறகு 42 நோம்பு திறக்கணும் அப்படின்னு 42 போடுறாங்க. இப்படி எல்லாம் அனுமதிச்சு தள்ளி போட்டு யாரு? அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்டது எது வரைக்கும் தான்? சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நோம்பு வாழியா இருக்கு கட்டளை இருக்கிறான். இன்னொரு 5 நிமிஷம் உனக்காக இருக்க சொல்லியாப்ப இன்னொரு 5 நிமிஷம் நான் நோம்பா இருப்பது யாருக்கா வேண்டி? நீ சொல்வதற்காக நான் இருக்கணுமாப்ப? உனக்கு நான் கட்டுப்படணுமாப்ப? நீ இறைவனா? அப்ப இறைவன் ஒரு மாசத்தை கொஞ்சம் முன்ன தள்ளுறதில்ல கண்டிக்கிறான், அது மட்டும் இல்லையும் கண்டிப்பா. அப்ப அல்லாஹ் அனுமதித்திருக்கிற நேரம் எதுன்னா சூரியன் மறைகிறது தான். எப்ப நிக்கணும், அவசரப்படணும், நம்முடைய பலவீனத்தை காட்டணும். இறைவா நீ சொன்னனாலதான் பசியா இருந்தேன், இதுக்கு நடக்க முடியாது, உனக்காக நான் கட்டுப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சாப்பிட்டா தான் எல்லாம் சந்தோஷப்படுவான். இது என்ன பெரிய இன்னொரு 3/4 மணி நேரம் இருப்பேன், இது திமுரு. சூரியன் மறைஞ்சவன சாப்பிடாம உட்கார்ந்து திமுரு தருது, இதெல்லாம் பெரிய மேட்டரா எனக்கு. அப்படி இருக்க பலவீனம் இருக்கணும். அடியான் என்ன செய்யணும், எனக்கு ஏழாது, பசி தாங்க ஏழாது, நீ படைச்சிருக்கிற, உனக்காக கட்டுப்படுத்தி இருந்தேன், எப்ப அலைஞ்சா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படி பார்க்க தேவையில்லை. தேவமாச்சா அது கேவலமானதா? பார்க்கத்தான் செய்யுங்க. உன்னை எத்தனை நிமிஷம் இருக்குன்னா அது சந்தோஷப்படுற விஷயம், அது இழிவுபடுத்துற விஷயம் கிடையாது. சபையில வச்சு கேட்கணும். இது இந்த இழிவுமா நினைக்கிறாங்க. என்னோட பறக்கிறேன் பறப்புன்ற சொல்லிருக்கிறாங்க. அஜ்ஜல் உண்டான பறக்கிறது. நோம்பு இருக்கிறதுக்கு யார் பறக்கிறார்களோ அவங்க தான் நன்மை செய்கிறார்கள். அதனால எப்ப சூரியன் வரும், எப்ப 37 வரும், எப்ப 36 வரும், 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தா கூட தப்பு கிடையாது. அப்ப அவன் தான் கரெக்டா பேணுறான்னு அர்த்தம். அப்ப இதுல கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பேணுதல்ங்கிற முறையில 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை இவங்க சேர்த்து கொண்டு நோம்பு இருக்கிற டைம்னு போடுறாங்க. இது கண்டிக்கிட்ட இதெல்லாம் ஹலாலாக்குற விஷயம் தான். இதெல்லாம் சட்டத்தை உண்டாக்குற விஷயம் தான். அதே மாதிரி சகருக்கு அப்படி செய்யறாங்க. சகருக்கு நம்ம ஒரு எத்தனை சுகுரு வருதோ அதோட என்ன செய்யுது, சகரை நம்ம முடிச்சுக்கணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 4/4/24 சகர் வந்துச்சுன்னு சுகுரு வருதுன்னு வைங்களேன், 4/14 என்ன செய்யுது, சார் 5/14 வருதுன்னு வைங்களேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா இவங்க ஒரு 10 நிமிஷம் முந்திக்கிறாங்க. கேட்ட பேணுதல் சுபுவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடு நிறுத்திக்கிறேன். நோம்பு சூரியன் மறைஞ்சி 10 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். கடைசியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நோம்பை கூட்டிட்டாங்க. 20 நிமிஷம் நோம்பை ஆரம்பிக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமும் முடிக்கிறதுல 10 நிமிஷம் சேர்த்து 12 மணி நேரம் நோம்பு 12.5 மணி நேரம் ஆக்கி போடுறாங்க. அப்ப இதெல்லாம் மனுஷன் தானே செய்யறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்துல இல்லாத ஒன்றை ஒருத்தன் உண்டாக்கினானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டுவிடும். இதுதான் முக்கியமான அடிப்படை. இந்த இவ்வளவு வசனங்களுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு சொல் இருக்கிறது. இந்த மார்க்கத்துல என்னென்ன இருக்கு நான் சொல்லி தந்துட்டு போயிட்டான். அதுல ஒருத்தன் இல்லாத உண்டாக்குனான் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்குவானா? நிராகரிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? கூலி கிடைக்காது, அது அமல் இல்லை, அது அந்த நோம்பு கிடையாது, அந்த தொழுகை கிடையாது, அந்த திக்ர் கிடையாது. நான் சொல்லாத ஒன்றை உருவாக்கி சொன்னால் அது ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சா என்ன அர்த்தம்? ஒண்ணும் கிடைக்காது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2697வது ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தார், என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்வார்களேயானால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இது முஸ்லிம்ல 3442. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்றாங்க. நான் சொல்லாத ஒன்றை உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்படும். என்னுடைய கட்டளை ஆர்டர் இருக்கணும். அந்த ஆர்டரை கொண்டுதான் தீனுங்கிற பேர்ல எதையும் செய்யணும். ஒரு புதுசா ஒரு தஸ்பீஹ் செய்றீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். புதுசா ஒரு 2 ரக்காத்தை உண்டாக்குறீங்களா, புதுசா தொழுக போறீங்களா, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு பார்க்கணும். அப்ப எந்த ஒரு அமலை நம்ம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ரத்து செய்யப்படும். இப்படி எச்சரித்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும், நம்ம தான் எல்லா குத்துபாவிலும் சொல்றது இல்லை, அவங்க குத்துபாவில் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம்.
என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வெல்லாம் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சொல்லிவிட்டு இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். இது சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையிலேயே மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக வேண்டி. செய்திகள்ல மெய்யானது எது? மிக உண்மையான அல்லாஹ்வுடைய வேதம் தானே. மனுஷன் பேச்சுல பொய்யெல்லாம் வந்துட்டு தானே செய்யும். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், அல்லாஹ் ஹதீஸ் செய்திகள் ரொம்ப உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். அஹ்ஸனல் ஹதீஸ், வழிகாட்டுதலில் அழகான வழிகாட்டுதல் ஹதீ முஹம்மதின், இந்த முகமதுவை வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதாவது செய்திகளில் மெய்யானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதலில் சிறந்தது இந்த முகமதுடைய வழிகாட்டுதல். சொல்லிவிட்டு ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்லாம, இறை தூதர் என்று நான் வழிகாட்டாம நீங்களா உண்டாக்குறீங்களா மார்க்கம்? அதுதான் காரியங்களில் மிக மிக கெட்டது. ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்கள் தான் மார்க்கத்தின் பெயரால. இதெல்லாம் புதுசா உண்டாக்கப்பட்டது, இது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படல. நீங்க கட்டிக்கிற வாட்சி மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கல. நீங்க வச்சுக்கிற போன்லாம் கூட புதுசா உண்டாக்கப்பட்டதுதான். அது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தில் உண்டாக்குறது. இப்படி 2 ரக்காத் தொழுவு, இப்படி 4 ரக்காத் தொழுவு, இப்படி நீங்க அப்படி ஆயிடுவேன், இப்படி உண்டாக்குறாங்கல்ல, இப்படி உண்டாக்குவது மகா கெட்டது. அதுல ஒரு சொல்றாங்க ஒக்குள்ள முஹதஸத்தின் பிதா, புதிதாக இப்படி உருவாக்குற எந்த காரியமாக இருந்தாலும் அனைத்துமே பிதஅத், அனாச்சாரம். ஒக்குள்ள பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் கொண்டே சேர்த்து விடும். அழகா சொல்றாங்க. அத வேதம் தான் வழிகாட்டி. நான் ஒரு வழிகாட்ட வந்திருக்கேன், ஏன் சொல்ல கேட்டுக்க. நாங்க ரெண்டும் இல்லாம நீங்க தான் உண்டாக்கிட்டீங்கன்னா அது கெட்டது. கெட்டதெல்லாம் பிதஅத்து, பிதஅத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்துக்கு போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தமது உரையில் குறிப்பிடுவார்கள். அப்படிங்கிற ஒரு செய்தி நசைங்கிற நூல்ல 1578வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும்தானே தவிர அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம நம்மளாக ஏதாவது உண்டாக்குனாமையானால் அது எவ்வளவு நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு நரகம் தான் கிடைக்கும். நரகம் கிடைக்குன்னு வருது. செஞ்ச தப்புங்கிற ஒரு செய்யற ரத்து செஞ்சு அமல் கூலி இல்லாம போற விஷயம் இல்ல, நரகத்தை கொண்டு சேர்க்கிறோம். இதையே செஞ்ச, இதை நான் சொன்னா, நான் சொல்லாத ஒண்ணு நீ செஞ்சீங்கன்னா உனக்கு நரகம் தான் தருவேன், சொர்க்கம் கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த மேராஜ் நோம்பு வைக்கிறாங்க, நீ பாக்குறீங்க ரஜப் 27 அப்பெல்லாம் விளக்கு லைட்லாம் போட்டுக்கிட்டு மேராஜுக்கு சிறப்பா ஒரு நோம்பு வைக்கிறாங்க. அப்ப மேராஜ் நோம்பு வைக்கிறேன்னு குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இல்ல. மேராஜ் அன்னைக்கு நோம்பு வைக்கல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்கள் வச்சாங்களா? இல்ல. சொல்ல போனால் மேராஜ்ங்கிற சம்பவத்தை பற்றி தான் ஹதீஸ்ல இருக்கே தவிர எந்த மாசம் எந்த தேதிங்கிறதே இல்ல. ஏன் இல்ல? அதை ஒரு கொண்டாட்டமாகவே அவங்க வைக்காதனால யாரும் தேதி தெரியல. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கிற செய்தி அறிவிக்கப்படுவதே தவிர அது எத்தனாம் ஆண்டு நடந்தது, என்ன மாசம், எந்த டேட்லன்னு சொல்லப்படல. அதுக்கு ரஜப் 27 பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்றைக்கு மேராஜ் நடந்து நமக்கு மேராஜ் நம்பணும். மேராஜ் என்ற விண்வெளி பயணத்தை நம்ம நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு விண்ணுலகம் வரை அழைத்து சென்றான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது எத்தனாம் தேதி இல்ல, என்ன மாசம் இல்ல, தெரியல, அறிவிப்பு இல்ல. ஏன் அறிவிப்பு இல்ல? அதுக்கு ஒரு வருஷம் நோன்பு வச்சிருந்தா தெரியும், டேட் கரெக்டா தெரியும்ல. வருஷம் நோன்பு வச்சு ஏதாவது இபாதத்தை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த டேட் மறக்காம இருக்கும்லங்க. லைலத்துல் கத்ர் மறக்காம இருக்கு, ரமலான் மறக்காம இருக்குதா இல்லையா? அதையே மறந்து வச்சு மக்களுக்கு தெரியல. அது ஒரு கொண்டாடத்துக்குரியதாக இருக்கவில்லை. அப்போ மேராஜ் நோன்பு வைக்கிறேன், நன்மை கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? இப்ப நோன்பு நல்லதா இருக்கலாம். இங்க மேற்று என்ன? எந்த நான் சொல்லாத ஒன்றை நீ உண்டாக்கினால் ரத்து செய்யப்படும். இரண்டாவது அது பிதஅத்துல சேரும். பிதஅத்து நரகத்தில் சேரும். அல்லாஹ் என்ன செய்வான்? நோன்பு வைக்க மாட்டான். இதை யாரு சொல்லி செஞ்ச? இதை சொன்ன இறைவன் யாருடா உனக்கு? நாங்கடா இறைவன். நான் சொல்லி நோன்பு வைக்கணும். நீனா ஒரு ராஜ்யத்துல ஓ மார்க்கமா? அப்ப உங்க அப்பா விட்டு மார்க்கமா? அல்ல கேட்க மாட்டானா? அப்ப அல்லாஹ் எதனால கோபம் வருது? நீங்க செய்யறது நல்ல நோன்பாக இருந்தாலும் மேராஜ் அன்னைக்கு 40 ரக்காத்து 200 ரக்காத்து நோட்ஸ் எல்லாம் போடுறாங்க. 100 ரக்காத்து என்ன புதுசு தொழுகையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இல்ல. இவங்க எல்லாம் வருமானத்துக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. விடியோட முடிச்சிருக்கிறது அது மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவதற்காக வேண்டிய கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு. அப்ப இதை நம்ம செஞ்சோம்னா பாவம்ங்கிறது கூலி கிடைக்காம போறது ஒரு விஷயம், நரகத்துக்கு போயிடும்.
எதனால நரகத்துக்கு போறோம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்குறேன். மனுஷன் சொன்னாலும் கேட்க ரெடியா இருக்கு. நீங்க மேராஜ் நோமா வைப்பீங்க, மீலாது அம்மா ரெடிப்பீங்க, முழுதுமா ரெடிப்பீங்க. அப்ப அவன் சொன்னாலும் கேட்பீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு யாரு அல்லாஹ்? நான் அல்லவா அவன் அல்லவா? இந்த ஒரு தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்றான். அதை விட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஒரு ஆள் கொடுக்கிறதா இருந்தா அவனுடைய தூதரை கொடுக்கணும். நம்ம எல்லாம் கொடுங்க, நமக்குள்ள அதிகாரம் கிடையாது, அதெல்லாம் விட்டுருவோம். நபிகள் நாயகத்துக்கு அதிகாரத்தை எல்லாம் கொடுக்குறானா? அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்ட, அந்த மார்க்கத்துல தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புறான். அவங்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் அனுப்புறான். இந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன? நான் சொல்றது சொல்லணும். நபிமார்களுக்கு சொல்லி கொடுத்த மேட்டர் என்னது? இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்றது மட்டும்தான். நாங்க சொல்றதுதான் சொல்லணும். இஷ்டத்துக்கு கையில மடியில ரசூல்லா ஐடியா பண்ணி சிந்திச்சு பார்த்து இன்னைக்கு இப்படி செய்வோம், நாளைக்கு அதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார்களேயானால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க எதற்கா சொல்லணும்? அல்லாஹ்ட்டிருந்து வந்ததான் சொல்லணும். அல்லாஹ்ட்டிருந்து வராம அவங்களா ஒன்னு ரெண்டு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல மனிதர்கள் என்ற முறையில சில நேரங்கள் அவங்களா சில முடிவுகளை எடுத்தாங்க. வஹி வரல, வஹி வராமல் அவங்க சில முடிவுகள் எடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான். இப்படி நீ செய்யலாம், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ எப்படி செய்வ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா, இந்த உலமா பெரியார் மகானுக்கெல்லாம் இருக்குமா சட்டம் வைக்கிற அதிகாரம்? சஹாபாக்களுக்கெல்லாம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கை இல்லையே, எப்படி இல்லைங்கிறான் அல்லாஹ்? பாருங்க, மக்கள் வந்து கேட்கிறாங்க, ஒயிலா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டும் பொழுது காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதை நம்பாத மக்கள் கேட்கிறார்கள். இர்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, வேற குர்ஆனை கொண்டு வா, இது என்ன கடுமையா இருக்கு, போதனைலாம் மாதிரியா இருக்கு, நீ வேற குர்ஆனை கொண்டு வா என்று முகமது ஒரு இடத்துல கேட்கிறார்கள். அவ பத்திலு அல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லு, இல்ல போல்ட குர்ஆன் போட்டதே சொல்லுது, எல்லாம் வெட்டு குத்துமா தான் இருக்கு குர்ஆன். எந்த போதனையா இருந்தாலும் வளைஞ்சி இந்த பூசி மொழியோட விளையாட்டு இருக்காது. எஜமான் அப்படிதான் சொல்லுவான். நண்பர்களுக்குள்ள பூசி மொழி பேசிக்கிறாங்க. எஜமான அடிமைக்கு கட்டளை போடும் போது அடிச்சுதான் செய்வாங்க சொல்லுவான். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யாது, கெஞ்சிற மாதிரிலாம் இருக்காது. செய்யி கட்டளை அப்படிதான், நரகம் அப்படிதான் எச்சரிக்கை பண்ணுவான். அது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன செய்யறாங்க? ஏத்திவி குர்ஆன் கைரி ஹாதா, வேற குர்ஆன் கொண்டுட்டு வா, நீ நல்ல ஆள் தாண்டி சொல்ற குர்ஆன் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேற குர்ஆனை கொண்டுட்டு வா, அவ பத்தியில கொஞ்சம் மாத்தி சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் புறத்திலிருந்து மாத்துகிற அதிகாரம் எனக்கு இல்லை. இன் அத்தபியு இல்லாமா யுஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர நான் வேற எதையும் சொல்வது கிடையாது. இன்னி அகாபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு உன்னோட ஏதாவது சொந்தமா சொல்லிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கடும் தண்டனைக்கு நான் அஞ்சுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் அங்கிருந்து வந்ததான் சொல்லுவேனே தவிர வந்ததை மாத்தியும் சொல்ல மாட்டேன், கூட்டியும் சொல்ல மாட்டேன், குறைச்சியும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டால் என்னை வல்ல வேதனை செய்வான், என்னுடைய இறைவன் என்ன செய்வான், என்னை தண்டித்து விடுவான் என்று 10-15 இருக்கிற 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தை சொல்லி காட்டுறான். இதுல என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் வந்ததை தான் அவங்க சொல்லணும். அல்லாஹ்விலிருந்து என்ன செய்தி வருதோ அதைத்தான் அவங்க சொல்ல வேண்டும். அப்ப மற்றவங்களுக்கு அதிகாரம் இருக்குமா? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும்தான். நபிகள் நாயகத்துக்கு வஹி இல்லைன்னு 2 நிலை இருக்கு, பின்னாடி விளக்குவோம். வஹியாக அவங்க சொன்னதுதான் மார்க்கமாகும், வஹி இல்லாத எதுவும் மார்க்கமாகாது என்பதற்கு தான் இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்து ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, அவங்க மனைவிமார்களுக்கு மத்தியில அடிக்கடி சண்டைகள் நடக்கும். எல்லா அதிகமான மனைவிகள் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த சக்களத்தி சண்டைகள்லாம் நடக்கும். அப்ப அவங்க ஒரு மனைவி வீட்டுல போய் என்ன செய்வாங்கன்னா, தேன் அருந்திட்டு வந்தாங்களா, இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 2 பேர் பிளான் பண்ணிக்கிறாங்க. தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, நம்ம தேன்ல அருவருக்கத்தக்க ஒரு வாடை வருதுன்னு நம்ம சொல்லுவோம், அதை விட அவங்க தேனை விட்டுருவாங்க, அந்த பக்கம் போகவே மாட்டாங்க அப்படி நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் வந்தவுடனே உங்கள்ட்ட இருந்து இந்த மகாபீருங்கிற ஒரு துர்வாடை வருகிறது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அப்ப தேன்ல இந்த வாடை வருது போல இருக்கு, நம்ம தேனை சாப்பிட்டு வந்தோம், நம்மகிட்ட இந்த வாடை வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து தேனை ஹராம், தேனை தொட மாட்டேனே அப்படின்ட்டாங்க. மனைவிட்டு ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்துக்காக வேண்டி
தேனை என்ன செஞ்சிட்டாங்க, ஹராம் ஆக்கிட்டாங்க. அல்ல இது சின்ன குடும்ப விஷயம், மனைவி சண்டையில தேன் சாப்பிட மாட்டேங்கிற விஷயம் வேற. அப்ப இதை கூட அல்லாஹ் பிடிக்கல. இதை நீ சொல்லலாம், தேனை நான் ஹலால் ஆக்கி இருக்கிறேன், நீ பிடிக்காது திங்காம இருந்திருக்கோ, ஹராமாக்கு நீ யாரு? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? சூரத்து தஹரீம், அந்த சூராவுக்கு பேரு ஹராமாக்குதல். முதல் வசனமே அப்படிதான் இருக்கு. 66வது அத்தியாயத்துல 1வது வசனம், யா அய்யுஹன் நபியு, நபியே, லீமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீ ஏன் ஹராம் ஆக்கினாய்? தேனை நான் ஹலால் ஆக்கியிருக்கேனா இல்லையா? குர்ஆன்ல தேனை பத்தி சொன்னா இல்லையா? தேனீக்கள், தேன் 16வது சூரா இருக்கிறது, அதுல தேனி இருக்கிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், முக்தலிஃபின் அல்வான, பல நிறங்களை கொண்ட பானம் அதில் உருவாகிறது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நிவாரணம், நோய் நிவாரணம் இருக்கிறது என்றெல்லாம் தேனை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அப்ப தேன் ஒரு நல்ல உணவுப் பொருள் என்று அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மேட்டருக்காக வேண்டி இன்னுமே தேனை தொடமாட்டேன்னுட்டாங்க, தேனை ஹராம் ஆக்கிட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு, நீ ஏன் ஹராம் ஆக்குகிறாய்? மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி ஹராமாக்கலாம் என்று கண்டிக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தேனை பிடிக்க ஒரு பிரச்சனையினால வெறுப்பு ஏற்படுகிறது. அதனால அவங்க ஹராம் என்று அறிவிக்கிறாங்க. இது சாதாரணமா விட்டுட்டு போயிடலாமா இல்லையா? கோவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கவனிக்க. அல்லாஹ் இதுதான் கவனிக்க. என்ன மேட்டரை பாக்குறான்? நம்ம வேலையில இது ஹராம் ஆக்குறது, நம்ம வேலையில இது இவர் எப்படி இருப்பாரு? நான் தூதரை நியமிச்சு அந்த அதிகாரம் இவருக்கு வந்துருமா? நான் சொன்னதானே இவர் சொல்லணும். நான் ஹலால் ஒண்ணு சொல்லி இருக்கும்போது எப்படி ஹராம்டாருனா, நீங்க நாங்க சொல்றதுல ஹராம்டா ஹராம் ஆயிராது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு ஹராம்னா ஹராம் ஆயிருமா இல்லையா? அப்ப ஹராம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தீன மாறி போயிடும். அதுக்காக நீ அல்லாஹ் கண்டிக்கிற ரசூலாக இருந்தா கூட அதுக்கு இடம் கிடையாது. எது கிடையாது? வஹி வந்ததுக்கு மாற்றமாகவோ வஹி இல்லாத முடிவெடுப்பவோ நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரியார் மகான் சஹாபிக்கெல்லாம் எப்படி மார்க்கம் சொல்ற அதிகாரம் வரும்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியான காலத்தில் யுத்தங்கள் அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க. அப்ப யுத்தங்களுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில ஆளுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, முனாஃபிக்குகள்லாம் வயிற்று வலிக்குது, தலைவலிக்குது, அது இது இருக்கு, ஏதாவது சொல்லி வரமாட்டோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சரி போங்கட வரவங்கலாம் போன்னு அனுப்பி விட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யணும், அதை கண்டிக்கலாம். நீ எப்படி என்கிட்ட கேட்கணும்? யார் இந்த கேட்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்கவா வேணாமா? நீ என்கிட்ட கேட்கணும். அல்லாஹ் கேட்கிறான் பாரு, 9வது அத்தியாயத்தில் 43 வசனத்துல, அஃபல்லாஹு அன்க, நீ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்டேன். முதல்ல தப்பு மன்னிச்சிட்டேன்றான். நீ செஞ்ச தப்பு தான், இனிமே செய்யாத, மன்னிச்சிட்டேன். லிம அலிம் தலவன், நீ எப்படி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த? ஹத்தா எத்த பையன கல்லதீன சதப்பு தாளமல் காதிபின், பொய் சொல்றவன் யாரு உண்மையாளர் யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ எப்படி அனுமதி கொடுத்த? அவன் பாட்டு பொய் சொல்லிட்டு வைத்த வழிங்கிறான், நீ பாட்டு விட்டுற, வந்துதான் ஆவணும்னு சொல்லு. அப்பதான் அவங்க எல்லாம் கரெக்டானவன் யாரு, முனாஃபிக்கான்னு உனக்கு தெரியும். நீ பாட்டு போர் நேரத்தில் செலவு கேட்டவங்க செலவு கொடுத்தீன்னு சொன்னா ஏமாத்திட்டு போயிடுவான். அப்ப உண்மையாளர்களையும் பொய்யர்களையும் பிரித்தறிவதாக இருந்தால் இந்த போருக்கு எவன்லாம் வர்றானோ அவன்லாம் உண்மையாளன். நெருக்கடியான நேரத்தில் யாரு போருக்கு வராம ஒளிஞ்சு கொள்றானோ அவன்லாம் பொய்யன் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நீ பர்மிஷன் கொடுத்தா அப்படி கண்டுபிடிக்கிறது, நான் பர்மிஷன் வாங்கிட்டேனமான அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீ செஞ்ச மெத்தட் தப்பு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அனுமதி கொடுத்திருக்க கூடாது, இருந்தாலும் உன்னை மன்னிச்சுட்டேன், இனிமேல் செய்யாதுன்னு இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீ செஞ்ச தவறு சின்ன ஒரு விஷயம், நான் போருக்கு போகாம இருக்க எனக்கு ஒரு பர்மிஷன் தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில், ஜனாதிபதிங்கிற முறையில், தளபதிங்கிற முறையில் பர்மிஷன் கொடுத்தா நம்ம பாடல குற்றம் இல்லது, ரசூலுல்லாஹ் செஞ்சது. ஆனா அல்லாஹ் அதையும் குற்றம். எப்படி நீ தூதர், நான் என்கிட்ட வஹி செய்து ஒன்று வந்துகிட்டு இருக்குது, வஹி இல்லாத மனுஷனா நீ? மற்ற மனிதர்கள் இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். என்னிடத்துல வஹி தொடர்பு இருக்கிற ஒரு ஆள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா என்கிட்ட என்ன செய்தி வருதுன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணணும், நீ எப்படி செஞ்சேன்னு கேட்கிற அளவுக்கு அல்லாத கடும் பிரச்சனையாக இருக்கிறான், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஒரு யுத்தத்தில் என்ன செய்யறாங்கன்னா, கைதிகள் எல்லாம் பிடிக்கப்படுறாங்க. கடுமையான எதிரிகள் சண்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் கைதிகளை பிடிக்கப்படுறவங்களை அதை 2 விதமா கையாளுவாங்க. எப்படி கையாளுவாங்கன்னா, அந்த கைதிகளை பிரிச்சு கொடுக்குறது. எதிரிகள் தோத்து போன பிறகு கைதிகள் எல்லாம் பிடிச்ச ஆளாளுக்கு நீ 2 கைதி வச்சுக்க, நீங்க 2 கைதி வச்சுக்கன்னு பிரிச்சு கொடுப்பாங்க. இது ஒரு மரபு இருந்துச்சு. சில நேரத்தில் கொண்டு விடுவாங்க. கைதிகளை பிடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, ரொம்ப நெருக்கடியான எதிரிகளுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா, இவங்களுக்கு விடுதலை செஞ்சோம்னா நாளைக்கு படத்திட்டு வருவான்,
விடுதலை செய்தால் படகு கட்டிட்டு மறு சண்டைக்கு நம்ம தயாராகணும். அப்படியான வங்காபிர்களா இருப்பார்களே ஆனால் அவங்க எல்லாம் முடிச்சிடணும். எதிரிகளை வச்சிருந்தோம்னா நாளைக்கு இவங்களை திருப்பி திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு முடிவு எடுப்பாங்க. சில நேரங்கள்ல ரூபாயை கொடுத்துட்டு மீட்டிட்டு போ, உன் குடும்பத்தார வர சொல்லு, ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போ, திருப்பி கூட்டிட்டு போ, இந்த மாதிரியான முறையில என்ன செய்வாங்க, விடுவிப்பாங்க. அல்லது கைதிகளா வச்சுக்கிறாங்க. பல விதமான முடிவு எடுப்பாங்க. ஒரு போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த கைதிகளை கொல்லணும்னு சொல்லி அபூபக்கர் உமர் எல்லாம் சொல்றாங்க. விடக்கூடாது, இவங்களை விட்டா என்ன செய்வாங்க, சும்மா வம்பு சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, வந்த இடத்துல இவ்வளவு பெரிய சேதத்தை நமக்கு ஏற்படுத்திருக்காங்க, நம்ம செல் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறோம், இவனை அனுப்பி விட்டோம்னா நாளைக்கு இதே மாதிரி தயார்படுத்திட்டு வருவான்னு சொல்லி மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு நினைச்சிட்டாங்க, உங்களாண்ட பணத்தை கொடுத்து விடுதலை போங்கடான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறான். மாக்கான லின் நபி ஐயக்கூன வஸ்ரா, நபிக்கு கைதிகளை வைத்துக் கொள்கிற உரிமை கிடையாது. ஹத்தா யுஸ்ஹின பில்லர், பூமியில வலிமையை உண்டாக்கி கொள்ற வரைக்கும் நல்ல வலுவாய்க்க, இவங்க போயிட்டு திருப்பிட்டு வந்தால் நம்மள அசைக்க முடியாது அப்படின்னு பலமா நம்ம ஆயிட்டோம்னு சொன்னா விட்டுடலாம். நம்ம ஒரு பெரிய சக்தியா இருக்கும் பொழுது சண்டைக்கு வந்தான்னு வைங்களேன், இவன் போய் 100 பேரை திரட்டிட்டு வந்தால் நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு வலுவான சாம்ராஜ்யம் உருவாகிற வரைக்கும் கைதிகளாக வைத்துக் கொள்ள கூடாது. இது தப்பு. துரிதுன அருள் ஹயாத் துன்யா, அருள் துன்யா, துன்யாவுடைய சாதனத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆளுக்கு 2 கைதியை வச்சுக்கிட்டா லாபம் தானே, வீட்டு வேலைக்கெல்லாம் யூஸ் ஆவாங்கல்ல, அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. ஒல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் ஆகிரத்தை விரும்புகிறான், அதனால கவனமா இருந்து சொல்லிட்டு, லவ்லா கிதாபும் மினல்லாஹி சபக, அல்லாஹ்விடமிருந்து ஏற்கனவே உங்களை மன்னித்து விட்டதாக ஒரு எழுத்துமான விதி இல்லாமல் இருந்தால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அலீம், நீங்கள் இந்த கைதிகளை சரியான முறையில் தண்டிக்காமல் விட்டதற்காக கடும் தண்டனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கைதிகளை பிடிக்கிறீங்க, நீங்களே பலவீனமா இருக்கிறீங்க, உங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உறுதியாக ஆகல, இந்த நேரத்தில் எதிரிகளை விட்டு திருப்பி திருப்பி அவனை சண்டைக்கு வர்றதுக்கு விட்டீங்கன்னு சொன்னா பெரிய குற்றம். இதை செஞ்சதை நான் உங்களை தண்டிச்சிருப்பேன், தண்டிக்க வேண்டாம் என்று நான் ஒரு முடிவை எடுத்துட்ட காரணத்தினால் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். நபிகள் நாயகத்தை சேர்த்து சொல்றான், நீங்கள் செஞ்ச காரியத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து கடும் தண்டனை கிடைத்திருக்கும். அப்ப இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உலவு தகவல் அலைனா பாதுல் அக்காவில், இந்த முகமது நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன், இவங்க சில சொற்களை சுயமாக இட்டு கட்டி விட்டார் என்று வைத்துக் கொண்டார். உலவு தகவல் அலைனா பாதுல் அக்காவில், நான் சில விஷயங்களை சொல்றேன், நான் சொல்லாத உன்னையும் இதான் இஸ்லாமு இதான் மார்க்கம் அப்படின்னு அவரா சொன்னார்னு வைங்க. அப்படி செய்தால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்பேன். சும்மல கதானா மின்ஹுல் வதீன், அவர் நாடி நரம்பை தரித்து விடுவேன். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதை விட்டு உங்களை எவனும் தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இந்த முகமதை நான் தூதரா நியமிச்சிருக்கிறேன், நான் சொன்னதுதான் அவர் உங்களுக்கு சொல்லணும், நான் சொல்லாததில் அவரா இஷ்டத்துக்கு மார்க்கம்னு சொன்னார்னு வைங்க, வலது கையால் பிடிப்பா பலமா பிடிக்கணும் அர்த்தம். இடது கையால் பிடிக்கிறத விட வலது கையால் பிடிச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதுக்காக அப்படி சொல்லி காட்டுறான். அவரை வலக்கரத்தால் பிடித்து நாடி நரம்பை, இந்த முகமது நபியுடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன். நான் எவ்வளவு நம்பி பொறுப்பை படைச்சிருக்கிறேன், அவர் இஷ்டத்துக்கு இருந்தா சொன்னா விடுவானா, தரித்து விடுவேன். அப்படி செய்ய நினைத்தால் உங்களில் எவனும் அவரை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு கடும் வார்த்தை பாருங்க. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கே பவர் இல்லைங்கிறான். ரசூலுல்லாஹா இருந்தாலும் ஒவ்வொரு செய்தியையும் அங்கேருந்து வருதான்னு பார்த்து பார்த்து சொல்லுவோம். அப்ப சொன்னாங்க, இப்படி செய்யணும் இல்ல இப்படி செய்யணும் மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டிடுவாங்களா? எதுக்கு இதை சொல்லி காட்டுறான்? இந்த மாதிரி கண்டவன் சொல்றது கேட்டு நாசமாயிடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி செய்வாங்க, இட்டு கட்டிடுவாங்க. இதை சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையாக இருப்பார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒரு காலத்தில் இட்டு கட்ட மாட்டார்கள். இது எதுக்கு சொல்றான்? நபியவே நான் இப்படி விட மாட்டேன்டா, உனக்கு என்னடா? அதுக்கு தான். அப்ப உலவு தகவல் அலைனா பாதுல் அக்காவில், சில சொற்களை அவர் சொந்தமாக இட்டு கட்டி அவரா கற்பனையாக செய்து சொல்லி இருப்பாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் நாம் பிடித்திருப்போம். சும்மல கதானா மின்ஹுல் வதீன், பிறகு நாடி நரம்பை தரித்திருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதிலிருந்து தடுக்கிற எவனும் உங்களில் கிடையாது, நான் செஞ்சே தீருவேன் என்று 69வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் சொல்லுகிறான். என்ன காட்டுது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு சொல்லிட்டா பிடிச்சிருவாங்கிறான், நாடு நம்ம தரிப்பேங்கிறான், உலகமே திரண்டு வந்தாலும் அவருக்கு அவர் காப்பாற்ற இயலாதுங்கிறான்னா அந்த பவர்ல எப்படி இருக்கான் அல்லாஹ் பாருங்க, விட்டவே மாட்டேங்கிறான். இந்த நான் தாங்கிறதுல ரசூலும் கிடையாது. ரசூலு கூட இந்த அதிகாரத்தை கொடுக்க தயாரா இல்லை. நான் தேர்ந்தெடுத்த ரசூல் தான். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் ரொம்ப விருப்பமானவர் அவங்க தான் அல்லாஹ்வுக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு எல்லை, அந்த சின்ன ஒரு நூலை எடுத்துட்டால் போது அவனுக்கு வர்ற கோபம் கடும் கோபமாக இருக்கும். அப்படின்னா இந்த இஸ்லாத்தின் ஆதாரம் இறைச்சி இருக்கிற என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளவு அழுத்தமா இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம். இது அல்லாம இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கு. இந்த மார்க்கத்தில் யாருக்குமே எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் தரவில்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.